பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நீ கொடுப்பாய், வாங்காதிருப்பாய். கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அநேக திருச்சபைகளிலும் இன்னும் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் அநேகர் தங்களுடைய பணத்தை வீணான வழிகளில் செலவழிப்பதன் மூலமாகத்தான் கடன் வாங்குகிறார்கள். கடன் வாங்கி படுகுழியில் விழுந்து விடுகிறார்கள். நாம் பணம் செலவு செய்வதில் ஆடம்பரமாக, இனி உண்மையற்றவர்களாக இருந்தால் தேவன் நமக்கு அவருடைய ராஜ்யத்தின் மெய்யான ஐஸ்வர்யத்தை ஒரு காலம் தரமாட்டார். நாம் ஆசீர்வதிக்கப்பட தடைகளை நீக்க வேண்டும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவில் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். லூக்கா 6:38. இது தேவனின் மாறாத ஒரு சட்டம், ஒரு நியமம். நாம் கொடுக்காவிட்டாலும், பிசினித்தனம் பண்ணினாலும் நிச்சயமாகவே தேவை என்ற ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. தேவன் தமது ஜனத்திற்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமம் 15:6 சொல்லுது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவது இல்லை. பாருங்க, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவார், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உபாகமம் 28:12 என்ன சொல்லுது? கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கே தீர்மானம் எடுங்க. வட்டிக்கு வாங்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன்னு தீர்மானம் எடுங்க. நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீங்க.